நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக்க ரிவ்யூ. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம மல்லி இருக்காங்கல்ல, அவங்க போய் வாண்டடாக ஒரு பக்கம் பாதாள குழியில் விடுறதுக்கு அவங்களே வழியை தேடினாங்க. என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க பாட்டுக்கு அவங்க பாதையில் போயிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த சமயத்தில் சாம்பார் ஆப்பு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க வந்து ஒரு லேடியை நம்பி போகிறாங்க. ஆனால் அந்த லேடி சாதாரணமான லேடி இல்லைங்க, லாடு லபுகுதாஸ். அந்த லேடி எனக்கு தெரியும், நாங்கள் அழைச்சிட்டு போகிறேன், உங்கள் பொண்ணு எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு தெரியும்னு அழைச்சிட்டு போயிட்டு கரெக்டாக மல்லி அந்த இடத்துல ஒரு பக்கம் அவங்களையும் கடத்திக்கு போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவ தான் ரொம்ப துருன்னு நம்மளை தேடினே இருக்கா. இவ்வளோ ஃபஸ்ட்டு நம்ம கடத்தின்னு போயிட்டு இவளையும் ஒரு பக்கம் நம்ம வித்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அதுக்கு அந்த பொம்னாட்டி கூட்டு அந்த பொம்னாட்டி கிட்ட சொன்ன உடனே அந்த பொம்னாட்டி போயிட்டு அந்த பொம்னாட்டி கிட்ட, இதோ பாருமா, நான் அழைச்சிட்டு வரேன், எனக்கு ஒரு 5 லட்சம் 6 லட்சம் எனக்கு கொடுத்து விட்டேன்னா நான் என் பொழப்புண்டு நான் போயிடுறேன், நான் எதை பற்றி கண்டுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நீ தங்கம், நீ அதை மட்டும் செய் தங்கம், நான் பார்த்துற மற்றதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி அழைச்சின்னு வராங்க. மல்லி ஒரு பக்கம் பதட்டமாகவும் பயமாகவும் இந்த பக்கம் அந்த பக்கம்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் பார்த்துக்கிட்டே தான் வராங்க. ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் ஒரு பதட்டம் இருக்கும். ஐயோ இப்படி நடந்துருமோ, ஐயோ அப்படி நடந்துருமோ, ஒருவேளை இப்படி பண்ணுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதட்டம் இல்லாமலாம் இருக்காது. அந்த பதட்டத்தோடு தான் அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் சாம்பார் ஆப்பு, எப்பா டே இந்த மாதிரியெல்லாமாடா செய்வாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ரவுடிங்கெல்லாம் வந்து சூழ்ந்துடுறாங்க. மல்லி வந்து ஒரு பக்கம், என்ன மேடம் இப்படி பண்ணிட்டீங்க, எங்கே என் பொண்ணை காட்டுறதானே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அடியே எனக்கு பணம் தேவடி, எனக்கு பணம் தான் முக்கியம், அதுக்காக தான் உன்னை வர வச்சு உன்னை கொடுத்து ஊ மூலியமாக பணத்தை நான் அல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க ஆரம்பிச்சிடறா. உடனே பார்க்கணும், இந்த ரவுடிகள்லாம் மல்லி ஒரு பக்கம் வாயில துணியை வச்சு கட்டி இழுத்துன்னு போயிட்டு வெண்பா பக்கம் உட்கார வைக்கிறாங்க. வெண்பா பக்கம் கட்டி போட்டுறாங்க. வெண்பா ஒரு பக்கம், என்னம்மா என் துணைக்கு நீ வந்துட்டியம்மா, எங்கள் அம்மா வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷம் ஒரு பக்கம். ஏன்னா நம்ம மல்லி இருந்தாவே அந்த இடம் அப்படியே சும்மா சொர்க்க பூமியாக மாறுறோம். அதனால் கவலையே இல்லை, கவலைக்கே ஒரு பக்கம் இந்த இடத்துல இடம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் மாசா சீனாக போயிட்டு இருக்காங்க. சரி, இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் வந்து ஒரு பக்கம் சைலண்ட்டாக உக்காந்து, ரகு என்னால் ஒன்றும் முடியலை, நீங்கள் எங்கே போயிருந்தீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்காங்க. அந்த சமயத்தில் திடீர்னு நம்ம தீபக் அந்த இடத்துக்கு வராது. தீபக் வந்ததோட மட்டும் இல்லாமல், இந்த மாதிரி உங்கள் குழந்தைய யார் கடத்தந்து அப்படின்ற விஷயம் எல்லாமே எனக்கு தெரியும், அது பொம்பளை போட்டோவும் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. இதெல்லாம் எப்படி தீபக் கண்டுபிடிச்சிங்க, எனக்கு அவ்வளோ எஃபெக்ட் போட்டிங்கன்னு சொல்லிட்டு நானும் வெண்பாவும் ரொம்ப, எனக்கு குழந்தை எப்படியோ அதே மாதிரி தான் வெண்பாவும். அது மட்டும் இல்லாமல் மல்லி இருக்காங்களா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால் 2 பேரும் ஒரு பக்கம் எல்லா தாவலையும் தேடினா அப்போ வெண்பா தான் மல்லி தான் கண்டுபிடிச்சாங்க, வெண்பா இவங்க தான் கடத்தினாங்கன்னு. அது மட்டும் இல்லாமல் தீபிகாவும் ஒரு பக்கம் முழு போர்ஸோட தேடின்னு இருக்கா. இப்போ நம்ம மல்லி மிகப்பெரிய ஒரு ரிஸ்க் எடுக்க போயிருக்கா, ஒரு பொம்னாட்டியை நம்பி அந்த இடத்துக்கு போயிருக்காங்க. அதனால வயிற்றில் குழந்தை வேறு இருக்குது, அந்த கர்ப்பம் கலைஞ்சிட்டா என்னடா ஆகுறது, ஏன்டா இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறீங்க, சிக்கல் மேலே சிக்கல், பிரச்சனை மேலே பிரச்சனைன்னு சொல்லிட்டு என் வாழ்க்கையவே அழிக்க பார்க்குறீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. ஒரு பக்கம் பயங்கரமான விஷயங்கள் எல்லாமே ஒரு பக்கம் அசாதாரணமாக நடந்துன்னு இருக்குது. சரி, இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னால் இனிமேல் இங்கே ரெஸ்ட் எடுக்க முடியாது, இப்போயே போகலாம், ஐயோ விஜய் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, ஒரி பண்ணிக்க, நீங்கள் இருங்க நான் போகிறேன், நாகு உடனே ஃபோன் பண்ணுறாங்க நம்ம விஜய் தம்பி இந்த மாதிரி மல்லி ஒரு பொம்னாட்டியை நம்பி தனியாக போயிட்டா, எனக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே பார்க்கணுமே உங்களை யார் தனியாக அனுப்ப வந்து, ஆல்ரெடி ஒரு பக்கம் வெண்பா வேற காணும். இந்த சமயத்தில் மல்லிக்கு எதனா ஆச்சுன்னா 2 பேரையும் என்னால் காப்பாற்ற முடியுமா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க முட்டாள்தனமாக, கோவத்தில் ஏதோ ஒன்று பேசுறது தான், அதுக்காக இந்த மாதிரி முட்டாள்தனமாக தீபக் உடனே நீ எதுக்கும் கவலைப்படாத, எந்த இடத்துல போனாங்க எப்போ போனாங்கன்னு சொல்லிட்டு கேட்க, அந்த இடத்துல லொக்கேஷன் எல்லாமே ஒரு பக்கம் மென்ஷன் பண்ண உடனே நம்ம தீபிகா இருக்காங்களே அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு தீபக். உடனே தீபிகா வந்து அந்த இடத்துலேருந்து ஒரு பக்கம் போலீஸெல்லாம் அழைச்சிட்டு சிங்கப்பெண் படை ஒரு பக்கம் அதிரடியாக கிளம்ப ஆரம்பிக்குது. போன உடனே பிடிச்சி அந்த ரவுடிகளெல்லாம் உதச்சி நம்ம வெண்பாவை மீட்டு விஜய்கிட்ட அழைச்சிட்டு வருவாங்களா வரமாட்டாங்களா, என்ன நடக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு பல ட்விஸ்ட் இருக்குது. ஆனால் ஒருத்தரை நம்பி போயிட்டு அந்த இடத்துல கழுத்தறுக்கப்பட்ட தருணம் வேறு மாதிரி இருக்குது. அந்த மாதிரி தான் நம்ம வெண்பா இருக்காங்கல்ல, அவங்கள காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி அழைச்சின்னு போயிட்டு மல்லியை இப்போ கழுத்தறுக்க போகிறாங்க. மல்லி என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை துரோகத்தினால வாழ்க்கையை ஒரு பக்கம் இழந்துட்டு வாழ்க்கையை வெறுத்துட்டு சோகத்துலேயும் வேதனையும் கூணி குறிய போகிறாங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டோன்னு சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்தில் நம்ம கதிரேசன் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் வச்சிட்டாருங்க. அப்படி என்னடா ட்விஸ்ட் வச்சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு வாரத்தில் நறுக்குன்னு முடிச்சு விட்டார். அப்படி என்ன பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மல்லி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயம் தெரியும், மல்லி குழந்தைய அழிக்கணும், இனிமேல் மல்லி வயிற்றில் குழந்தை இருக்கக்கூடாது, ஏன் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு காரணம் இருக்குது. மல்லி வயிற்றில் குழந்தை இருந்துச்சுன்னா அப்படியே மல்லி இங்கேயே செட்டில் ஆயிடுவா, வெண்பா ஓரளவுக்கு ஆளானதும் மல்லியை துரத்தி விடணும் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்காங்க. அடாப்பாவீங்களா, மல்லியை துரத்தி விட்றது தான் உங்களோட நோக்கமே வா, ஏன்டா இந்த மாதிரி ஒரு பக்கம் கேவலமான எண்ணத்தோட சுற்றின்னு இருக்கீங்க, பாவண்டா அந்த மல்லி சின்ன பொண்ணு,
இப்போ தான் ஒரு வாழ்க்கை துணை கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்கா. அந்த சந்தோஷத்தை கெடுத்து வாழ்க்கையை அழித்து எதுக்குடா இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறீங்க, இந்த மாதிரி கொடுமை பண்ணுறதுக்கு உங்களுக்கு எப்படிடா மனசு வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்ன தோணுது. என்னங்க பண்ணுறது, வாழ்க்கைனா இந்த மாதிரி நிறைய கசப்பான விஷயங்கள் எல்லாமே இருக்க தான் செய்யும். எல்லா கசப்பான விஷயத்தையும் நாம் தான் ஏற்றுக்கிட்டு சரி ஓகே இதுக்கு மேலே மாறும், இப்போ மாறும், அப்போ மாறும்னு சொல்லிட்டு நம்பிக்கை விடாமல் நம்ம போயின்னு இருக்கோம். அது போல் தான் இப்போயும் நடந்துன்னு இருக்குன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கோம். அது போல் நடக்குமா நடக்காதா, என்னென்ன பண்ண போகிறாங்க, எது பண்ண போகிறாங்க அப்படின்ற சந்தேகங்கள் மனசுக்குள்ளே நிறையவே ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த சந்தேகங்களுக்கு விடை கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து வெயிட் அண்ட் வாட்சில் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்னொரு விஷயத்தை பற்றி நாங்கள் சொல்லி ஆகணும். அது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது வேறு எதுவும் இல்லைங்க. நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க ஆல்ரெடி ஃபோன் இருக்குல்ல லொக்கேஷனை வந்து ஷேர் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. தீபிகாவுக்கும் அவங்களே ஆல்ரெடி இந்த மாதிரி நான் போகிறேன் எங்கள் பின்னாடியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த பொம்னாட்டி ஆல்ரெடி இவளோட பேச்சு நடவடிக்கை எதுவுமே சரியில்லை. ஒரு வேளை இப்படி பண்ணுவாலும் அப்படி பண்ணுவாலும் சொல்லிட்டு ஒரு சந்தேகம் வந்துச்சு. அந்த சந்தேகத்துக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக பண்ணால் அதனால் ஓகே இதுக்கு மேலே இதை எப்படி விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு நம்ம மல்லி ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. மல்லி நீ சாதா மல்லி இல்லை, சரியான கேடி மல்லி, கில்லாடி மல்லி அப்படின்னு சொல்லிட்டு மல்லியை பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் தான். இந்த அளவுக்கு ஒரு பக்கம் மல்லி பண்ணுறது செய்கிறது எல்லாமே ஒரு பக்கம் அட்ராக்ஷனாக நல்லா தான் இருக்குது. ஓகே இதுக்கப்புறமும் இது கண்டினியூ ஆகுமா ஆவாதா, என்னென்ன நடக்க போகுது அப்படின்ற கேள்விகள் ஒரு பக்கம் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு தான் இருக்கும். வெண்பாவை காப்பாற்றினாங்களா இல்லையா, என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயத்தை அடுத்த வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க. மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாட்டா சியோ, நன்றி வணக்கம். அந்த நம்பருக்கு தருக. அவங்க ஒரு பையன் உட்காந்துக்கிறான் பார்த்தீங்களா, அவன் ரொம்ப கேடு கெட்டவன். எந்த நேரம் பார்த்தாலும் பொண்ணு பொண்ணு பொண்ணுன்னு பொண்ணு கிட்ட மட்டும் தான் பேசுவான், எங்ககிட்ட கிட்ட பேச மாட்டான். அந்த அளவுக்கு ஒரு பக்கம் பொண்ணு வெறியன்.